ஹாய் ஆல், நான் உங்க ராம்ஜி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கோல்டு வர்சஸ் ரியல் எஸ்டேட். என்னடா புதுசாக பேசுகிறோமேன்னு பார்க்குறீங்களா? ரீசெண்டாக ஒரு 1 வீக் பிஃபோர் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெர் வாஸ் அ அனௌன்ஸ்மெண்ட் ஃப்ரம் யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி கால் மார்னிங் ஸ்டார். அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, கோல்டு வந்து 38% வந்து கீழே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது வித்தின் ஃபியூ இயர்ஸ் அப்படின்றது வந்து ஒரு நியூஸாக இருந்துச்சு. பட் அந்த நியூஸ் வரதுக்கு முன்னாடிலேருந்து இல்லை அந்த நியூஸ் வந்த நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஸ்பாட்டில் வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து ஒரு 2000-3000 பாயிண்ட் வந்து கீழே வந்திருந்தாலும் அகெயின் டியூ டு அவர் யூஎஸ் ட்ரம்ப் சாருடைய ப்ளே கேமால் வந்து அங்கேயும் இங்கேயும் ஆடி இட் வெண்ட் பேக் அண்ட் இட் பவுன்ஸ் பேக் அகெயின். இன்னும் பெரிய ஹைக்கே போச்சு. இன்றைக்கி கோல்டு ஸ்பாட்டோட ரேட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3220 கிட்ட இஃப் ஐம் ரைட் போயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு தருணத்தில் வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு லைன் என்னென்னா, அன்றைக்கி இந்த 38% விழுன்னு சொல்லும்போது கோல்டு ப்ரைஸ் கீழே போனால் ரியல் எஸ்டேட்க்கு வந்து மேலே போகும். பிகாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கோல்டுலேருந்து ஷிஃப்ட் பண்ணி ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இது ரிலேட்டடாக ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கோல்டு அப்படின்றது வந்து இட்ஸ் நத்திங் பட் காஸ்ட்லி ஸ்டோன். ஸோ இது வந்து ஒரு கண்ட்ரியுடைய எக்ஸ்சேஞ்ச் ப்ராடக்டாகவும் ஒரு கண்ட்ரியுடைய ஒரு பவரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. அண்ட் அஸ் வெல் அஸ் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு எமோஷனாகவும் இது ஒரு ப்ரைடாகவும் யூஸ் பண்ணுறாங்க. என் பொண்ணுக்கு வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 100 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணியிருக்கேன் தெரியுமா. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரைடாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ பிக் சயின்டிஃபிக் இல்லை வந்து ஒரு மற்ற விஷயத்துக்கோ யூஸ் ஆகக்கூடிய ப்ராடக்ட் அது கிடையாது. இஃப் யூ டேக் ஈவன் சில்வர், ஸ்டீல் கம்பெனிஸ் யூஸ் பண்ண முடியும். பட் கோல்டு இஸ் அகெயின் ஐ சே இட்ஸ் அ காஸ்ட்லிஸ்ட் ஸ்டோன். ஸோ ஃபைன். வித் தட் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோல்டுடைய ஒரு சைக்ளிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு ப்ரைஸ் ஏறுறதும் இறங்குறதும் எப்படி நடக்குது, எப்படி நடந்திருக்குன்ற ஒரு சின்ன வியூ பார்ப்போம். சே ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு டாலர் வச்சு பார்க்கும்போது, ஸ்பாட் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது 1971 74 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகி 74ல் 195.500 பைசே டாலராக இருந்த கோல்டு அகெயின் 2 வருஷத்தில் 1977 வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் $100 வந்து கீழே வந்து இறங்கி நின்றுச்சு. ஸோ அகெயின் வந்து இந்த இயர் ஆஃப் 1977 to 1980 இப்போ $875 இன்க்ரீஸ் ஆகி அதுக்கப்புறம் அகெயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் $252 வந்து அகெயின் இட் கேம் டவுன். அந்த $875 நடந்துச்சு இல்லையா, அந்த நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1979 அந்த ஒரு வருஷத்தில் வந்து கோல்டுடைய பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா 133% வந்து இருந்திருக்கு. ஸோ அகெயின் வந்து ஈவன் தோ அவ்வளோ பெரிய ஹைக் போனாலுமே திருப்பி $252 வந்து கீழே வந்து இறங்குது. ஸோ அண்ட் 2008 வந்து தெர் வாஸ் அதுக்கப்புறம் 2008 தான் கிராஸ் பண்ணுது. ஆல்ரெடி வச்ச ஹையை வந்து 2008 கிராஸ் பண்ணுது. அது வரைக்குமே ஃபுல்லாகவே கன்சால்டேஷன் நடந்திருக்கு. அகெயின் 2015 வந்து இட் இஸ் கம்மிங் டவுன் அண்ட் அகெயின் 2022 $1921 வந்து இட் இஸ் கோயிங் பேக். எப்போ கிராஸ் பண்ணுறாங்கன்னா 2020 கொரோனா டயத்தில் ஒரு நல்ல ஒரு பெரிய ஹிட் கொடுக்குது கோல்டு ப்ரைஸ் கொடுத்து இட் இஸ் கோயிங் பேக் டு த ஃபார்ம். அகெயின் பார்த்தீங்கன்னா 2022 to 2025. ஸோ இந்த ஒரு பீரியடில் தான் இப்போ நம்ம இருக்கோம். ஸோ இந்த ஒரு 4 வருஷத்தில் இப்போ நடக்கிறது வந்து அந்த சைக்கிளிக் வச்சு பார்க்கும்போது இது வந்து ஒரு 4வது வருஷம். ஸோ இப்போ ஸ்பாட் ப்ரைஸ் வந்து 3220 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வித் ஆல் தீஸ் இன்புட்ஸ், வித் ஆல் திஸ் ஹிஸ்ட்ரி, என்றைக்குமே வந்து வி ஹாவ் டு ரீகலெக்ட் த ஹிஸ்ட்ரி, பட் ஹிஸ்ட்ரி டசன்ட் ரிப்பீட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது இங்கே நடந்தனால வந்து இங்கேயும் நடக்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் ஸ்டில் ஆஸ் அ ரெஃபரன்ஸ் வந்து நம்ம ஹிஸ்ட்ரி எடுக்க முடியும். அப்படி எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் நவ் தேர் இஸ் அ கிரேட் பாசிபிலிட்டி ஃபார் ஃபால். அண்ட் அது எங்கேருந்து ஆரம்பிக்க போகுது, எங்கேருந்து அந்த ஃபால் நடக்குன்றது வந்து நம்ம வி ஹாவ் டு டெக்னிக்கலி வாட்ச் அண்ட் டெக்னிக்கலி சி. பிகாஸ் இப்போ வந்து 2025 இவ்வளோ பெரிய ஹைக் பார்க்கும்போது நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு 2022 எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தி இயர் பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் வந்து கிட்டத்தட்ட நியூட்ரல் தாங்க. அண்ட் 2023 இட் வாஸ் 13%, 2024 இட் வாஸ் 27%, அண்ட் நவ் 2025 இப்போ வரைக்கும் ஒரு 23% ஹைக் வந்து பார்த்துருக்காங்க இயர் பை இயர் பார்க்கும்போது. ஸோ இந்த ஒரு இன்க்ரீஸ் வந்து அடுத்தும் கண்டினியூ ஆகுமான்றது வி ஹவ் டு ஸ்டில் வாட்ச் அண்ட் சி. அண்ட் இன்னும் ஒரு கன்சால்டேஷன் லெவல் வந்து செட்ரேட் ஆனாதான் உண்மையாகவே இந்த ஃபீல்டில் இருக்கிற ட்ரேடர்ஸ் கேன் ஐடென்டிஃபை இங்கேருந்து கோல்டு பவுன்ஸ் பேக் ஆக போதா இல்லை இங்கேருந்து கோல்டு கீழே விழ போதா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹிஸ்ட்ரியை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு பார்க்கும்போது கோல்டு கீழே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் வந்து நல்லா ஹெவியாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அப்படி கீழே போக போகுது அப்படின்னு சொல்லும்போது ஒரு ரெஃபரன்ஸ் நான் கொடுக்குன்னு சொன்னால் ஒரு வருஷம், அதாவது இந்த ஒரு 4 வருஷத்துலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு டெக்னிக்கலாக பேசுகிறேன், எந்த ஒரு கேண்டில் மூலிமா எந்த ஒரு வருஷ கேண்டிலில் வந்து அது மேலே போயிருக்கோ அதே வருஷத்துலேயே வந்து
கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜாக 40-50% இறங்கி தான் க்ளோஸ் ஆகிருக்குன்றது தான் டெக்னிக்கலாக சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி வந்து ப்ராபப்ளி இந்த வருஷம் இப்போ இன்னைக்கு வைக்கக்கூடிய இந்த ஹை வந்து ஹையாக இருக்கும் பட்சத்தில் ப்ராபப்ளி இந்த இயர் எண்டுக்குள்ள ஸ்பாட்டில் வந்து கோல்டு மே ரீச் 2900 to 2920. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து இட் மே க்ளோஸ் திஸ் இயர். அதே மாதிரியே வந்து ஓவரால் ஆஸ் இ செட் 50% ஆஃப் கரெக்ஷன்ஸ்லாம் நடந்துச்சுன்னு சொன்னால் ஈவன் கோல்டு மே ரீச் டு 1600 இன் ஸ்பாட். கோல்டு டாலரில் நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இப்படி நடந்து அப்படி ஒரு கரெக்ஷன்ஸ் நடக்கும் பட்சத்தில் மக்கள் கொஞ்சம் பேனிக் ஆகும் பட்சத்தில் என்ன ஆவாங்கன்னா கண்டிப்பாக அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்க வந்து ரீஷிஃப்ட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த ரீஷிஃப்ட் பண்ணும்போது தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் இன்வெஸ்டிங் இன் ரியல் எஸ்டேட். தட் இஸ் ஒன் சைட். அண்ட் அகெயின் ரொம்ப பேர் கேட்கலாம் இந்த கோல்டு ப்ரைஸ் வந்து எப்படி ஃபிக்ஸ் ஆகுது, ஹவ் இட் கோஸ் அப்படின்னு சொல்லும்போது there is a association called LBMA. It is London Bullion Market Association. இவங்க தான் வந்து கோல்டு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு 2 தடவை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் பை 10:30 அண்ட் பை 3 PM. ஸோ இந்த ரெண்டு விஷயமும் ஸோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணும்போது வந்து அவங்க எடுக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கோல்டுடைய ஸ்பாட் ப்ரைஸு, அதுக்கப்புறம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் வரக்கூடிய ஃபியூச்சர் டிமாண்ட்ஸு, அண்ட் தென் ட்ரேட் வேல்யூ, அண்ட் தென் கோல்டு ஆக்ஷன். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு டிபெண்டிங் பேராமீட்டர்ஸ் டு ஃபிக்ஸ் தி கோல்டு ப்ரைஸ். ஸோ இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்காக, அந்த வாலட்டாலிட்டி அதிகமாக இருக்கிறதுக்காகவே ஒரு 15 பேங்க் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கோல்டாக வச்சுக்காம பேப்பர் கோல்டாக வச்சுருக்காங்க. ஸோ தட் இஸ் கிவிங் அ கிரேட் வாலட்டாலிட்டி இன் மார்க்கெட். ஸோ இந்த மாதிரி ஒரு வாலட்டாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டில், ஒரு ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் தான் கோல்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதை தான் நம்ம வந்து நிதமும் வாங்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி க்ளோஸ் ஆகக்கூடிய கோல்டு ரேட்டு தான் நாளைக்கு ஃபிசிக்கல் கோல்டு ரேட்டாக நமக்கு அவைலபிலிட்டியாக மாறுது. ஸோ அல்டிமேட்லி டு ஸ்பீக் அண்ட் அல்டிமேட்லி டு நட்ஷல் க்ளோசிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ரீசெண்டாக நடக்கிற இந்த 3 நாளில் நடக்கக்கூடிய ஒரு ஹைஜாக் ஆஃப் ஸ்பீட் இன் கோல்டு டு கோ அப், அது வந்து என்னுடைய பர்சனல் பர்செப்ஷனாக பார்க்குறது வந்து இட் ஷுட் பி பேஸ்ட் ஆன் நியூஸ் பேராமீட்டர்ஸ் தான் வந்து போகுமே தவிர ப்ராபப்ளி ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் தேர் மே பி அ குட் கரெக்ஷன் ஃபார் கோல்டு. பிகாஸ் அதாவது வந்து கோல்டு வந்து ப்ரைஸ் போகிறதுன்றது ஒரு நல்ல விஷயம். பட் ஆனால் ஆஸ் அ கண்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் when we start hedging the gold, once the gold rate come down, again we are into trouble. ஸோ அதனால் வந்து ப்ராபப்ளி this much of increase is not good actually. And as a investor அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் to be frank, gold is not actually a good investment. When you speak to any people who are related to finance, கண்டிப்பாக சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். மேபி கோல்டு வந்து அப்ரிஷியேஷன் பார்த்துருக்கு, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் கோல்டு வந்து லிக்விடிட்டி ரொம்ப ஹையாக இருக்கிறனால மட்டுமே அதை வந்து அவங்க பார்க்குறாங்க. இமீடியட்டாக இன்றைக்கே போய் இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுன்னு அதில் விற்றுடலாம், நமக்கு இமீடியட்டாக கேஷ் வந்துடும். அந்த லிக்விடிட்டின்றது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் கோல்டில். மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்பேரிட்டிவ்லி gold is not that fair investment. So we'll see how things goes. So with this small input, I'd like to conclude. I hope you enjoyed this video, this input. Thank you. I'll catch you in next video. Bye bye from Ramji.